ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ராவோட பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடி பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாக டீகோட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் ஆகும் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டேமேஜ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம் சார் ரீசெண்டாக நடந்த ராவில் என்ன நடந்துச்சுன்றத ஃபுல் ரிசல்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ரூசோவ் அண்ட் ஆல்சோ ஷேமஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் மூவ். ஸோ நம்மளுடைய ரூசோ வர்சஸ் டேமியன் பிரிஸ்ட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனோட டோர்னமெண்ட்டில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூசோ வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல. ஸோ வின் பண்ண வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் மூவ். அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுப்பாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரூசோவை WWE வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பிளேஸில் ரைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருக்காங்க. இது அவருக்கு ப்ராபபிலி ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இவர் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வர வருவாரான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஷேமஸையும் எடுத்துக்கிற வேண்டியது இருக்குது. ஷேமஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவர் இப்போ வரைக்கும் கரண்டாக சிங்கிள் டைட்டிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளாடிக்கிட்டு இருக்க நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக அவரை வின் பண்ண வச்சு அப்கமிங் எடுத்துகிட்டு போவாங்களான்றது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வின் பண்ண வச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இவங்க பண்ண ரெண்டாவது நல்ல மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ கபிக்கு வாரியர்ஸ்ட்டு வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது தான். ஸோ இந்த இடத்துல அலெக்சா பிளேஸ் இருக்காங்க, ஷார்ட் ஃபேர் இருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாம்பியன் தான். அண்ட் ஆல்சோ நல்லா இருக்குது, அவங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த டேக் டீம் டிவிஷனில். பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டேக் டீம் சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு தான் தேவை. நம்ம கபிக்கு வாரியர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக தேவை. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக டேக் டீம் சாம்பியன்ஷிப் தேவை உள்ள நிலையில் ஸோ அவங்ககிட்ட கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கால். அலெக்சா பிளேஸ், ஷார்ட் ஃபேர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீடாகவே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அவங்கள ரைட்டாக யூஸ் பண்ணுவாங்களான்றது வேற விஷயம். பட் இருந்தாலும் ரைட் மூவாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மூவ் தான். கபிக்கு வாரியர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது அது நல்ல மூவ். என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக கோடி ரோட்ஸை வார் கேம்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைப்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ சிஎம் பங்க் மட்டும் வச்சிருந்தா போதுமாடான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்ற ஒரு சில டாக்ஸ் பெரிய தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மேலே பயங்கர அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றுமே அதாவது கோடி ரோட்ஸ்க்கு பெரிய லெவலில் ஸ்மாக் டவுனில் வேலை இல்லைன்ற போது இந்த இடத்துல கொண்டு வந்ததுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மூவ். கோடி ரோட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இந்த இடத்துல நல்ல மூவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கொண்டு வந்து WWE யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ன்ற போது ரெண்டு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக சொல்லுவேன். ஒன்று இந்த ராவே தான் இந்த ராவே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறமா முந்தின ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் இந்த ரால ஏன்டா எல்லாத்தையுமே அள்ளி திணிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சிருந்தாங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்திருந்தாங்க, யூஸ்கே வந்திருந்தாங்க, ஜான்சினாவை இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கி பெல்லாவோட ஹீல்டன்லேருந்து வார் கேம்ஸ்க்கான 4 மேட்ச் அந்த பிராவல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராலே செப்பரேட் ராலே வந்து பார்த்தீங்கன்னா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. வார் கேம்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக அவனுங்க ஸ்டோரி லைனே டெவலப் பண்ணல. இந்த ரால தான் ஆரம்பிச்சிருந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் அப்கமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராலை திணிச்சதுன்றது ஓவரால் ராவை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கொடுத்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் ஸ்டெப் பை பண்ணி ஹை பண்ணி கொண்டு வந்திருக்கலாமேன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நிக்கி பெல்லாவோட ஹீல்டன். ஸோ நிக்கி பெல்லா ஃபேஸ் டென்னா என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் பண்ணலை. அப்போ ஹீல்டனாக வச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. இப்போ தான் ஹீல்டன் பண்ணுறாங்க. பட் ஏன் நான் நிக்கி பெல்லாவோட ஹீல்டன் இந்த இடத்துல வேணான்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டன்ற பேரில் எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்க ஹீல் தான். பட் ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரில எனக்கு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்டா நிக்கி பெல்லாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ ஹீல்டன் பண்ண வச்சுருக்காங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை நோக்கி போவாங்களான்னு தான் எனக்கு தெரில. பட் அப்படி தான் ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. கண்டிப்பாக சர்வே சீரிஸ்க்கு அப்புறமா இவங்களுக்கான சிங்கிள்ஸ் ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய நிக்கி பெல்லா இருப்பாங்களான்றது தெரில. பட் WWE எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவை ஹீல் டீமில் போட்டலாம். ஸோ கபிக்கு வாரியர்ஸ், லாஸ்ட் லெஜெண்ட், அது மட்டும் இல்லாமல் நயா ஜாக்ஸ், நிக்கி பெல்லா இவங்க இருந்துட்டு ஃபேஸ் டீமில் நம்மளோட அலெக்சா பிளேஸ், ஷார்ல் ஃபேட், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளோட யூஎஸ்கே, ரியா ரிப்ளே, அந்த வருஷம் உங்களுக்கு 5வது ஆளாக ஒரு ஆள் தேவைப்படுதில்ல. இந்த இடத்துல ஸ்டெஃப்னி வாகரை எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரலாம். கண்டிப்பாக இதை தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பட் இது நடக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இது நடந்தால் சூப்பராக இருக்கும். பட் WWE இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவோட ஹீல்டனை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு பண்ணாங்களான்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நிக்கி பெல்லாவோட ஹீல்டன் பெரிய லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த ப்ரோ ரெஸ்லிங்கில் கொடுக்குமான்றது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர் டிவி ஆஃப் போயிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பற்றி வந்திருக்கு. நமக்கு நிறைய இன்சைடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர்
வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் போகிறாராம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அதை காட்டினது வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக டிவி ஆஃப் போவாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் இதை ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் போயிருக்காரு. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் மூவி ஷூட்ஸ் போகிறாரு. ஸோ அதனால தான் வந்து அவர் டிவி ஆஃப் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWEலேருந்து காட்டி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்றத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரஸ்டடான சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டோரி லைனுக்காக தான் பண்ணாங்களாமா. ட்ரூ மேக்கின்டையர் ஃபிலிம் ஷூட்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக ஸ்டோரி லைனுக்கு மேட்ச் ஆகிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டான டைமில் வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டையரை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. மூவின்ற ரீசனை வச்சு தான் சஸ்பென்ஷன் பண்ணாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லலை. இது ஒரு எக்ஸாக்ட் ஸ்டோரி லைனுக்கான மூவ்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வரும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.